நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நட்பவேவம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மா மகா காளிவனுங்க. ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்திரமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார். இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் தான் இப்போ சொல்லப்போம். பொதுவாக மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பிடிவாதம் இல்லை, வீண் பிடிவாதம், தேவையற்ற பிடிவாதம், வீண் ஆசைகள், வீம்புக்கு நடந்துக்கிறது. இப்படி இருந்தாலும் பல பேர் பாராட்டத்தக்க முறையில் நடக்கிறதும், அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும், இவங்க பிரச்சனையை பார்த்துக்காம செயற்பாரோடாக இருக்கிறதும், நீதி நேர்மை சத்தியம் அப்படின்னு பேசிட்டு வர்றதும் இந்த மகர ராசிக்கு உண்டான குணாதிசயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். இதனால் வரைக்கும் உங்களுடன் போட்டி போட்டு விலகி இருந்த கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக பலப்படும். கணவன் விட்டு மனைவி விலகி இருந்தாலும், மனைவி விட்டு கணவன் விலகி இருந்தாலும், ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, பேசாமல் இருந்திருப்பீங்க, இப்போ கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க, பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்திக்குவீங்க, முன்னேற்றத்துக்கு பாடுபடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. குடும்பத்தில் எல்லாருடைய ஒத்து போவீங்க, இதெல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கராராக இருக்கணும். நீங்கள் பணம் கொடுத்தாலும் கராரை கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் பணம் வாங்கியிருந்தாலுமே கரெக்டாக நான் இப்படி தான் கொடுப்பேன், இப்போ தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி பேசி முடிவு பண்ணிக்கணும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்களோட பழகிறவர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகள் எல்லாமே நல்ல விஷயமா இருப்பாங்க. இப்போது
உங்களுக்கு நன்மை பண்ணுவாங்க. உங்களுக்கு லாபம் வர்றது மட்டும் செய்ய இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க, ஆதரிப்பாங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவாங்க. அது முக்கியமாக சொல்லி ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியாதிபதி சனி ராகுவோட சேர்ந்திருந்தாலுமே உங்கள் ராசிக்குள்ளேயவர் தான், நல்லது தான் பண்ணுவார். நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்துவார். சிந்திச்சு எதுவுமே செயல்படணும்னு சொல்லுவார். அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். மேலிருந்து கீழே விழல், அடிதடி காயங்கள், இது மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வருவாங்க, மருந்து வேறு மாற்றணும். இந்த மாதிரி காலகட்டங்கள் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது மாற்று மருத்துவம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் போகலாம். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேர் ஒத்துக்காது. அதை கவனித்து டெஸ்ட் பண்ணி தான், எப்பயுமே டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எதுவுமே செய்யணும். ஏன்னா நம்ம உடம்பு தானே, நம்ம தான் பார்த்துக்கணும். வேறு யாரும் வந்து பார்க்க மாட்டோம், சொல்ல தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் அந்த மாற்று மருத்துவத்தில் நல்ல பலன் கிடைக்குது, நம்ம உடம்பு அதுக்கு ஏற்றாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்று மருத்துவத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஏற்றமான வாழ்க்கையாக வரப்போகுது. அது நீண்ட நாள் நட்பு மூலிமா வரும், நெருங்கிய பந்தங்கள் மூலிமா வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ கண்டிப்பாக முன்னேற்றமான பாதையில் வந்துடுவீங்க. அவங்கள நன்றியோடு நினைக்கணும். அதுதான் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அவங்கள. யாராவது எதாவது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட மைண்ட் செட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வீண் வம்பு வழக்குகள் வந்து போகும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கூட நல்லவங்களை வச்சுக்கிட்டால் அவங்க மூலிமா அதை நீங்கள் அதில் முன்னில்லாமல் அவங்கள முன்னிறுத்தி அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அரசியல், சினிமா மற்றும் பலவித துறைகள், அரசாங்கத்துறை, இதில் எல்லோருக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை நீங்கள் பயன்படுத்திட்டாலே நல்லது தான் நடக்கும், கெட்டதே நடக்காது. படிப்பில் முன்னேற்றமான பாதை இருக்குது. அதனால் படித்து இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். அந்த படிப்பால் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். வேலையில் இருந்தீங்கன்னா அந்த படிப்பால் வெளியூர் வெளிநாடு போகலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு 10-15 நாள் ஏற்றமாகவும் 10-15 இறக்கமாக இருக்கும். அப்போ சரிசமமாக தான் இருக்கும். அப்போ நல்ல நேரத்தில் நல்லது செய்யணும், கெட்ட நேரத்தில் கெட்டது செய்யணும். அவ்வளோதான் விஷயம். எது எப்படி இருந்தாலுமே இறை வழிபாடு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சு வரணும். உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வந்தது. காலையில் விநாயகர் வழிபாடு, மாலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் செஞ்சு வரணும். இது இல்லாமல் துர்க்கைம்மன் வழிபாடு ராகு காலத்தில் செஞ்சுட்டு வரணும். செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது உடல் சுமை தூக்கும் தொழிலாளிகள், கஷ்டப்பட்டு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். அவங்களுக்கு சொற்ப வருமானம் தான் வரும். அது உங்கள் கண் முன்னாடியே தெரியறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே பண்ணிடலாம், உதவி பண்ணிடலாம், தப்பு கிடையாது. அவங்க கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட, அதுதான் விஷயம். உங்களோட பழகிறவங்க, இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள், நட்புறவு, சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்காதவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். கேட்குறவங்க பண்ணதை விட கேட்கவங்களுக்கு பண்ணுறது தான் இரட்டிப்பு பலனை கொடுக்கும். இது சூட்சமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி வரணும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் மாதமாக அமையும்.
வந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக அமையப்போகுது. அதனால் எல்லாத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.